வரதுக்கு ஒரு மிகப்பெரிய கேடி வேலையை பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா விஜயா அந்த நேரத்தில் ஒரு கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க. அதை கேட்ட ரோஹிணிக்கோ பயங்கர அதிர்ச்சி. அதாவது இந்த மாதிரி மனோஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு நியூமராலஜிஸ்ட் அப்படின்ட்டு ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவரோட பேரை மாற்றணும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இந்த மாதிரி பப்பரப்பா மனோஜ் அப்படின்னு மாற்றியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்கு இப்போதான் என்ன அப்படின்னு தெரியுது. அதாவது உங்களோட வாழ்க்கையில் இப்போ சந்தோஷமும் இல்லை, நிறைய நஷ்டங்களும் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உங்க கூடவே இருந்த ஒரு அதிர்ஷ்டம் உங்களை விட்டு போயிட்டு அதை தான் இப்போ காரணம். அதாவது உங்க மனைவி இப்போ உங்க கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு உங்க கூடவே வச்சுக்கணும். அவங்க உங்க கூட இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி. நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இன்னுமே நிறைய நஷ்டங்களை சந்திப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்க ஒண்ணுமே இல்லாமல் நடு திருவிழா தான் நிற்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கிட்ட மனோஜ் அப்படியே பயங்கரமா பயந்துட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோகிணி கால் பண்ணி கேட்கறாங்க. இவருமே அதாவது இந்த நியூமராலஜிஸ்ட் இருக்காருல, இவர் பார்த்தீங்கன்னா ரோகிணி வச்சால தான் அவங்க தான் இந்த மாதிரி செட்டப் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. இருக்கும்போது மனோஜ் இந்த மாதிரி ரோகிணி கால் பண்ணி இந்த மாதிரி இந்த விஷயத்தை சொல்றாரு. அதை கேட்ட ரோகிணி பார்த்தீங்கன்னா அப்படியே அப்ப நீ அந்த மாதிரி பண்ணு, நான் கூட இருந்தாலும் உனக்கு எல்லாம் நடக்கும். உங்க அம்மாட்ட போய் சொல்லு, அவங்களுக்கு உன்னோட வாழ்க்கை முக்கியம், கோடி கோடியா கொட்டும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இதுக்கு ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை இந்த மாதிரி எல்லாருமே இருக்கும்போது சொல்றாங்க. இந்த மாதிரி விஜய்ட்ட சொல்றாங்க. அதுக்கிட்ட விஜயம் அப்படியே கோடி கோடியா கொட்டுமா, நான் கூப்பிட்டா ரோகிணி வருவாளா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு மனோஜ் நான் வருவாமா, இந்த மாதிரி நான் அவட்ட பேசிட்டேன், நீங்க பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா வருவா அப்படின்னு சொல்லியுமே இந்த மாதிரி ரோகிணி கால் பண்ணி விஜய்ட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கின விஜய் பார்த்தீங்கன்னா ஏமா ரோகிணி நீங்க வரியாமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ரோகிணி வரேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள விஜய் பார்த்தீங்கன்னா அப்படி வந்த அப்படின்னா எதால அடிப்பேன்னு எனக்கே தெரியாது, ஏன்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, ஏன்டி இன்னும் இந்த கெடுகட்டத்தனமான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கு அப்படின்ட்டு இன்னும் என்னென்னவோ சொல்லி அப்படி கண்ண அப்படின்னு திட்டுறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த ரோகிணி ஐயோ என்னடா நம்ம சோழியை முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க.